கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையச்சியின் நாமத்தின் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியானது புனிதர் மார்க்குவின் திருநாளாக அனுசரிக்கப்படுகின்றது. யார் இந்த மார்க்கு என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது 4 நற்செய்தி நூல்களிலே முதலாக நற்செய்தி நூலை எழுதியவர் இந்த மார்க்கு என்கின்ற நற்செய்தியாளர் தான். நம்முடைய வேதாகமத்தில் 2வது சுவிசேஷமாக வைக்கப்பட்டிருந்தாலும் முதலாக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை குறித்த காரியங்களை ஒரு புத்தகமாக பதிவு செய்தவர் இந்த மார்க்கு என்கின்ற நற்செய்தியாளர். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவர் அல்ல. இன்னும் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஊழியம் செய்தவரா என்பது கேள்விக்குறியான ஒன்று. ஆனால் ஆதி திருச்சபையின் தொடக்க காலகட்டத்திலே இவர் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கலாம் என்கின்ற நம்பிக்கை காணப்படுகின்றது. ஆனால் இவருடைய குடும்ப பின்னணி ஒரு யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த மார்க்குவினுடைய தாயாரின் பெயரும் மரியாள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்த மரியாள்களில் இந்த மரியாளும் ஒருவராக இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே நேரடியாகவோ மறைமுகமாகவோ இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் காரிய கட்டங்களிலே இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பில் இருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த மார்க்கு என்ற சின்னம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மார்க்கினுடைய முழு பெயர் யோவான் மார்க்கு. இந்த மார்க்கு என்பவருடைய திருநாளை தான் இன்றைக்கு திருச்சபை ஆசரிக்கின்றது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தி நூல்களிலே இந்த மார்க்குவை குறித்து அதிகமாக பேசப்படுவதில்லை அல்லது ஒரு குறிப்புகளும் காணப்படுவதில்லை. மார்க்கு தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதுகின்ற பொழுதும் தன்னை குறித்த எந்த குறிப்புகளையும் அவர் எழுதவில்லை. இந்த மார்க்கு இவருடைய தாயாரை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 12வது வசனம், இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்தக்கூடிய காரியம், யோவான் மார்க்கினுடைய வீட்டிலே வீட்டு ஆராதனை நடைபெற்றது. பேதுரு சிறைச்சாலையில் இருந்த பொழுது கூட அங்கு தொடர்ந்து ஜெபம் நடைபெற்று கொண்டே இருந்தது. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக மிகவும் நெருக்கமாக காணப்பட்ட ஒரு குடும்பம் என்பதற்கு மிக சிறந்த சான்றாக நமக்கு அமைகின்றது. இப்படிப்பட்ட யோவான் மார்க்கு தன்னுடைய துவக்க காலத்தில் பேதுருவோடு இணைந்து பணியாற்றியவர். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு திருச்சபையின் பிரதான அப்போஸ்தலராக செயலாற்றிய போது அவரோடு இணைந்து பணியாற்றியவர் இந்த மார்க்கு. ஆகவே அங்கு பேதுருனுடைய வார்த்தைகளை கேட்டுதான் அவர் மார்க்கு நற்செய்தி நூலை எழுதினார் என்று நம்பப்படுகிறது. இயேசுவோடு இணைந்து நேரடியாக சம்பவங்களை பார்த்த பேதுருனுடைய வாய்ச்சொல்லை கேட்டு இன்னும் அவர் இந்த மார்க்கு நற்செய்தி நூலை எழுதியிருக்கின்றார். அதற்கு பிற்பாடு அவர் பவுலடிகளாரோடு இணைந்து ஊழியம் செய்கின்றார். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்திற்கு பிற்பாடு படிக்கின்ற பொழுது பவுலும் பர்னபாவும் ஆண்டவருடைய மிஷனரி பணியை செய்வதற்காக செல்கின்றார்கள். இந்த பர்னபாவுக்கு நெருங்கிய உறவினன் இந்த மார்க்கு. ஆகவே பர்னபா பவுலோடு செல்கின்ற பொழுது இந்த மார்க்குவையும் அழைத்து கொண்டு செல்கின்றார். இருவரும் அங்கு பவுலோடு இணைந்து மூவராக மிஷனரி ஊழியத்தை செய்கின்றார்கள். திருச்சபையிலே எருசலேமிலே பணியாற்றி கொண்டிருந்தவர் இப்பொழுது பவுலோடு இணைந்து மிஷனரி பிரயாணத்திலே அவர் தொடர்ந்து முதல் மிஷனரி பிரயாணத்தை செய்கின்றார். 2வது மிஷனரி பிரயாணத்தில் அங்கு நாம் பார்க்கின்ற பொழுது அவர் பவுலோடு இணைந்து கொள்ளவில்லை, தனியாக மார்க்கும் பர்னபாவும் செல்கின்றார்கள். ஆனால் 3வது மிஷனரி பிரயாணத்தில் பவுலோடு இணைந்து கொள்கின்றார். இப்படி ஆதி திருச்சபையின் மிஷனரி பணிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக காணப்பட்டவர் இந்த மார்க்கு.
இந்த ஆண்டு இந்த மார்க்கு திருநாளை ஆசரிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுத் தருகின்ற வேத வார்த்தை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இந்த தீமோத்தேயு கடைசி நிருபமானது பவுலடிகளாருடைய கடைசி காலகட்டத்தில் எழுதப்பட்டது. சிறைச்சாலையில் இருந்து எழுதப்பட்ட ஒரு நிருபம். இது பவுலடிகளாருடைய ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டங்களிலே தீமோத்தேயுவிடத்திலே பவுலடிகளார் சொல்கின்றார், மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா. இது எதை மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகின்றது? பவுலுக்கு மார்க்குவின் மீது இருந்த ஒரு அன்பு, அல்லது மார்க்கு பவுல் மீது கொண்டிருந்த ஒரு வாஞ்சை என்று சொல்லி கூட நாம் பார்க்கலாம். 10வது வசனம் சொல்கிறது, தேமா உலகத்தின் மீது ஆசை வைத்து பவுலை விட்டு பிரிந்து போய்விட்டான். கிரேஸ்கையும் அங்கு கலாத்தியா நாட்டிற்கு, தீத்து தல்மத்தியா நாட்டிற்கு ஊழியத்திற்கு போய்விட்டார்கள். தீகிக்கு எபேசுவுக்கு அனுப்பப்பட்டு விட்டான். கார்ப்பு துரோவா பட்டணத்தில் இருக்கின்றான். இப்படி பவுலடிகளாரோடு இணைந்து பயணித்தவர்கள் எல்லோரும் ஒன்று பவுலை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள், அல்லது பவுலடிகளாரோட வேறு இடங்களுக்கு ஊழியங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது பவுலடிகளார் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் மார்க்குவை விசேஷமாக சந்திப்பதற்கு ஆசைப்படுகின்றார். ஒன்று, தீமோத்தேயுவை அவர் பார்க்க வேண்டும். இரண்டாவது, மார்க்குவை அவர் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றார். ஆகவே பவுலடிகளார் தன்னுடைய கடைசி காலகட்டங்களிலே இந்த மார்க்குவை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று அவரை அழைத்து சொல்லி வர இருப்பார் என்றால், இந்த மார்க்குவுக்கும் பவுலுக்கும் இடையே மிக ஆழமான ஒரு தெய்வீக அன்பு காணப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்க முடியும். ஏன் இந்த அன்பு காணப்பட்டது என்றால், அந்த வசனத்தினுடைய கடைசி பற்றி சொல்கிறது, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இந்த மார்க்கு பவுலடிகளாருடைய ஊழியத்திலே மிகுந்த பிரயோஜனம் உள்ளமாக இருந்திருக்கின்றார். முதல் மிஷனரி பிரயாணத்தில் இணைந்து பயணம் செய்தார்கள். இரண்டாவது மிஷனரி பயணத்தில் 2 பேர் பிரிந்து விட்டார்கள். மூன்றாவது அவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த இந்த மார்க்கு, ஒரு முறை பவுலடிகளார் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது கூட இந்த மார்க்கு பவுலோடு சிறைச்சாலையில் இருந்ததாக அவர் கொலோசை நிருபத்திலே சொல்லியிருக்கின்றார். ஆக பவுலோடு சிறைச்சாலையில் இருந்து பாடுகளை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு பவுலோடு இணைந்து பயணித்தவர், பவுலுக்கு உண்மையாக பணியாற்றியவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனிதர் தான் இந்த மார்க்கு என்கின்ற தேவ மனிதர். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பவுலடிகளாருடைய மரண காலம் வரைக்கும் பவுலுடைய ஊழியத்திலே மிகவும் பிரயோஜனமாக காணப்பட்டவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய காரியம், இந்த மார்க்கினுடைய திருநாளை ஆசரிக்கக்கூடிய நாம் இன்றைக்கு நாம் ஊழியத்திலே நம்முடைய பங்கு எப்படிப்பட்டதா இருக்கின்றது? திருச்சபையின் வளர்ச்சி பணிகளிலே, திருச்சபையின் ஊழியத்திலே நாம் பயன்பட்டு கொண்டிருக்கின்றோமா? நம்மால் நம்முடைய திருச்சபைக்கு என்ன பிரயோஜனம் இருக்கின்றது, என்ன பயன் இருக்கின்றது என்பதை இந்த மார்க்கினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த பவுலடிகளார் மார்க்குவை அழைத்து கொண்டு வர சொல்வதற்கு அடிப்படையாக அமைந்தது பவுலுடைய ஊழியத்திலே இந்த மார்க்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவனாக காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பகுதிகளிலே, நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே நாம் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, ஆண்டவருக்காக பயன்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருக்காக நாம் பயன்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய நாமத்தை நம்மால் மகிமைப்படுத்த முடியும். அது முதலாவது இந்த மார்க்கு திருநாள் நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம், நாம் ஆண்டவருக்காக பிரயோஜனம் உள்ளவர்களாக பயன்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மார்க்கினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற காரியம், ஊழியர்களோடு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாக அல்லது நல்ல உறவு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த பவுலடிகளார் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இந்த மார்க்குவை அழைத்து கொண்டு வா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்குவுக்கும் பவுலுக்கும் இடையே ஒரு நல்ல ஐக்கியம் காணப்பட்டது. ஒரு தேவ மனிதரோடு இந்த மார்க்குவுக்கு இருந்த ஒரு நல்ல ஐக்கியம் தான் பழைய ஏற்பாட்டிலே எலியாவுக்கும் எலிசாவுக்கும் இடையே காணப்பட்ட ஐக்கியம், மோசைக்கும்
யோசுவாவுக்கும் இடையே காணப்பட்ட ஒரு ஐக்கியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, இந்த மார்க்கினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம், பிறருடைய உபத்திரவத்திலையும் நாம் உடன் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பவுலடிகளார் சிறைச்சாலையில் இருந்த பொழுது மார்க்கு உடன் இருந்தார். பவுலடிகளாருடைய கடைசி காலகட்டத்தில் மார்க்கு உடன் இருந்தார். இப்படி பவுலடிகளாருடைய உபத்திரவத்தின் பாதையிலே இந்த மார்க்கு அவன் உலகத்தின் மீது ஆசை வைத்து அவன் செல்லவில்லை. கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது பாக்கியம் என்று சொல்லி எண்ணி இந்த பவுலடிகளாரோடு இணைந்து பிரயாணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இந்த மார்க்கு எகிப்து தேசத்திலே அதிகமாக திருப்பணியை செய்தவர். எகிப்திலே கிறிஸ்தவத்தை நிலையாட்டினவர். பழைய ஏற்பாட்டிலே எகிப்து தேசம் கடவுள் விரும்பாத ஒரு தேசமாக பார்க்கப்பட்டாலும், இஸ்ரவேலர்களுக்கு விரோதமான தேசமாக பார்க்கப்பட்டாலும், அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை தெரிவு செய்து அந்த தேசத்திலே ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றியவர். இன்றைக்கும் எகிப்திலே கிறிஸ்தவர்கள் காணப்படுவதற்கு மிக முக்கியமான அடித்தளம் இந்த மார்க்கு. அங்கே காப்டிக் சர்ச் என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட திருச்சபையே இந்த மார்க்குவினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இந்த நாளிலே மார்க்குவின் திருநாளை விசேஷித்து ஆசரிக்கின்றார்கள். எகிப்து தேசம் என்றால் மார்க்கு என்கின்ற நற்செய்தியாளர். எப்படி இந்தியா என்றால் நம் தோமா என்று பேசுகின்றோமோ, அவ்விதமாக எகிப்து என்றாலே மார்க்கு என்று சொல்லி பேசப்படக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய திருப்பணியை செய்தவர். கிபி 68 அவர் அங்கு தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்காக விட்டதாக வரலாறு சொல்கின்றது. இப்படி அவர் கிறிஸ்துவுக்கு பயன்படுகின்ற ஒருவராக, பிரயோஜனம் உள்ளவராக, திருச்சபையை வளர்ச்சி பணிகளை கொண்டு போகின்ற ஒரு நல்ல நற்செய்தியாளராக இந்த மார்க்கு காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய காரியம், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள கருவிகளாக இருக்கின்றோமா? திருச்சபைக்கு பயன்படுகின்ற கருவிகளாக இருக்கின்றோமா? அப்படி இருப்போம் என்றால் இந்த மார்க்குவை பயன்படுத்தின கடவுள் நம்மை பயன்படுத்த முடியும், நம்மை மேன்மைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.